ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் பிப்ரவரி செகண்ட் வீக் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்கமிங் டேஸில் எந்தெந்த ரேஞ்ச் நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரை ஜனவரி 4th வீக்லேருந்தே நான் ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ ஜனவரி 4th வீக் வீடியோலையுமே நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கான வீடியோ. ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிளியராக தெரியும். நம்ம இந்த ரெண்டு வீடியோலையுமே சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டி பொறுத்தவரை 24,785லேருந்து 850 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனாக இருக்கும். மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருந்து தான் திரும்பும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது போலவே நிஃப்டி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது. இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் டேல மார்க்கெட் விழுந்திருந்தாலுமே நம்ம ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்தது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மண்டே நமக்கு கன்ஃபர்மேஷன் பிரிண்ட் ஆனது. அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல பவுன்ஸ் கொடுத்திருந்தது. நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த பாயிண்ட் 100% பர்ஃபெக்ட்டா நிஃப்டியில நடந்திருந்தது. ஸோ அப்கமிங் டேஸ்ல நிஃப்டி பொறுத்தவரை நமக்கான சப்போர்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,210 இருந்து 25,375 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனா இருக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த பிரைஸ் ரேஞ்சில இருந்து பவுன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு மைனர் ரேஞ்ச் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் பிரைஸ் ரேஞ்ச் லைன் எதுவும் நான் போடல. ஸோ வேல்யூ மட்டும் நம்பர்ஸ் மட்டும் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். 25,780 இருந்து 795 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஃபால் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு இன்ட்ராடே மூவ் மாதிரி இருக்கலாம், அல்லது இந்த ரேஞ்சு டைரெக்டாக இப்படி மேலே ஏறுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் இந்த சப்போர்ட் ரேஞ்சு நோக்கி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தர் புல்லிஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை அப்கமிங் டேஸில் நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம இந்த டிமாண்ட் ஜோன் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் அந்த ரேஞ்சு ஹிட் ஆகல. நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துருந்த ஜோன் ஹிட் ஆனது. அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் வந்து கொடுத்துருந்தது. ஸோ ஆல்ரெடி நான் இந்த ரெசிஸ்டன்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சில் என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம சாலிடாக இந்த ஒரு 2000 பாயிண்ட்டுக்கான மூவை கேட்ச் பண்ணியிருக்க முடியும். அப்கமிங் டேஸில் ஒரு மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 60,300 315 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஓல்டு ஜோன் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. உங்கள் சார்ட்டில் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க. டிமாண்ட் ஜோன் ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான டிமாண்ட் ஜோனாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 59,100 59,475 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனாக இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஃபர்தர் புல்லிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சே ஹிட் ஆகும்போது என்ட்ரி பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டிக்கு நம்ம லாஸ்ட் வீக் இந்த ஜோன் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா சண்டே பட்ஜெட் டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனப்பயுமே அந்த ரேஞ்சு ஹிட் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்டே மார்க்கெட்டுமே அந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஹிட் ஆகிட்டு அந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் கொடுத்துருந்தது. ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை அரௌண்ட் ஒரு 1700 பாயிண்ட்டு மூவ் கொடுத்துருந்தது. ஒரு 6% மேலே ஒரு பர்ஃபெக்டான அனலைசஸ். நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் கெஸ்ஸிங்கும் கொடுக்கல. ப்ராப்பராக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி எந்த ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் டிமாண்ட் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 27,045 27,225 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஃபர்தராக மார்க்கெட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஹிட் ஆகும்போது கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஒரு மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை 27,835 845 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா ஒரு மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனு 3 இண்டெக்ஸ்க்குமே கொடுத்துருக்கோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, தென் ஃபின் நிஃப்டி. இந்த அனலைசஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ. பை.